ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 6 பல உயிர் பிரித்தெழுதுக. பல கூட்டல் உயிர், இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். வன்கீரை பிரித்தெழுதுக. வன்மை கூட்டல் கீரை. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொருள் மறைந்த. சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்யூ, மரபுக்கவிதை. இதெல்லாமே புதுக்கவிதை பற்றி சொல்கிறது. இது மரபுக்கவிதை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. பொருந்தாத இணை தோல் கருவிகள். உடுக்கை, தவண்டை. இதில் பொருந்தாதது தோசை வைக்கப்பட்டது, செய்வினை தொடர். இது தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா பிறவினை தொடர் வரும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கூவும் குயில், அதாவது குயில் கூவும் இல்லை கூவும் குயில் கரெக்டு தான். அப்போ இதுதான் மரபு பிழையற்றது. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். வல்லின எழுத்துக்கள் க, ச, த, ப. இதில் எழுத்து இதில் வறுமொழியில் வரும்போது நிலைமொழியில் இதனுடைய மெய்யெழுத்து வரும். அப்போது இங்கே பாருங்கள், மெய்யெழுத்து. இங்கே இதனுடைய மெய்யெழுத்து. சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டாக்குமெண்ட், ஆவணம். இதுதான் கரெக்டு. மயங்கொலி பிழையற்ற தொடர். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இந்த குரல் தப்பு, இந்த குரல் வராது. இதுதான் நம்மளுடைய வாய்ஸு. இதில் ஏற்றத்தாழ்வுக்கு தப்பு. இதுக்கு சிறப்பாகக்கு இந்த ரா வரணும். அப்போ இது மூணுமே தப்பு. சரியானது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். வலுவற்ற சொல்லை காண்க. இதில் பார்த்தோம்னா அறிவாள் மனை, தாழ்வாரம், அடைமலை, அதுதான் கரெக்டு. அப்போ ஒற்றடை, இதுதான் சரியானது. வலுவற்ற சொல் ஒற்றடை. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல் அப்படின்னா வலிமை, வெற்றி, போர், இது எல்லாமே கரெக்டு. ஆடல் அப்படிங்கிறது தான் தப்பு. கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி அப்படின்னா யானை, கருமை, அடுப்புக்கறி, இது மூணுமே கரெக்ட். அப்போ தவறானது இதுதான். இறைச்சி. அகர வரிசைப்படுத்துக. அ, ஆ, இ, ஈ. அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல ஈசன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாம்பு, பேரியாழ், படகம், பிடில். ஃபஸ்ட் அப்போ படகம், பாம்பு, பிடில், பேரியாழ். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மனத்துயர் இம்பார்ட்டன்ட். மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. அகரவரிசைப்படி வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டு, மறை, நேர். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான வினா சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதற்கு சரியான வினா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் வரணும். கான்ஸ்டியூஷனா அரசியலமைப்பு. ஆப்ஜெக்டிவ்னா மாற்றி மாற்றி வந்திருக்கு. அதனால் கரெக்டானது கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது எவ்வகை விடை? சுட்டு விடை. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்தெழுதுக. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான்.
பிறமொழி சொற்கள் களவாத தொடர். வானூர்தி ஓர் அறிவியலாக்கம். இதில் பார்த்தோம்னா இது பிறமொழிச்சொல் சமஸ்தானம், இதில் இது பிறமொழிச்சொல், இது பிறமொழிச்சொல். அப்போ பிறமொழிச்சொல் இல்லாதது இதுதான். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். கீது. கீது அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இருக்கிறது. எலை. எலை அப்படின்னா இலை. உலகம் அதுக்கு உலகம். சாப்பிட்டான் சாப்பிட்டான். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. அதிக தொலைவில் இருந்து வருகிறேன். இதுதான் எழுத்து வழக்கு. இது எல்லாமே பேச்சு வழக்கு. திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா எல்லாத்துக்கும் தெரியும், வெளிப்படைத்தன்மை. அப்போ திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. இப்போ இதை பார்த்தோம்னா தலை விதி ரெண்டு சொல். தலை மகன், தலை எழுத்து. அப்போ இது உருவாக்கப்படாத ஒரு சொல் தலைவன். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. காட்சியை பார். எனக் கேட்டார். ஊருக்கு செல். கதவை திற. இதில் எல்லாமே பார்த்தோம்னா இது தப்பு. ஏன்னா இங்கே இக்கு வரணும். ஊருக்கு செல் இது இச்சு வரணும். அப்போ இது ரெண்டுமே தப்பு. அப்போ சரியானது காட்சியை பார், கதவை திற. கீழ்காணும் சொற்களில் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து பெருத்துக. கட்குவியல், ஆட்டு மந்தை, கட்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆடு மந்தை. அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆடையை அணிந்தேன். தோசை மாவு அப்படி வராது, தோசை மாவு. பள்ளியை சென்றேன். பள்ளிக்கு சென்றேன். கண்ணனின் சட்டை இல்லாட்டி கண்ணனது சட்டை அப்படிதான் ஒரு ஐ வராது. அப்போ ஆடையை அணிந்தேன். சிறு சீரு சொற்களின் பொருள் தரும் தொடரை காண்க. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது. சின்ன குட்டியாக இருந்தாலும் அது சீர் அந்த குணத்துக்கு புளியை மிஞ்ச முடியாது. கூற்று காரணம் சரியா. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்ததும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதனை பாடியவர் பாரதிதாசன். இது பார்த்தாலே நமக்கு தெரியும். இதனை பாடியவர் பாரதியார். அப்போ 3வது தவறு. மீதி 1, 2 ரெண்டும் கரெக்டு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். விசும்பு. விசும்பு அப்படின்னா வானம். ஊழி. ஊழி அப்படின்னா யுகம். ஊழ் முறை. பீடு சிறப்பு. நுணங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர். இதுதான் இதற்குரிய பொருள். கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை. செவிச்செல்வம் கேட்பதால் பெறும் அறிவு. சரியான தொடரை கண்டறிக. கந்தனும் வள்ளியும் வந்தான். தப்பு. 2 பேர் இருக்காங்க. கந்தனும் வள்ளியும் வந்தார்கள் அந்த மாதிரி வரணும். அதில் சரியான தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் நேற்று வந்தவன் அல்லன். நான் இன்று இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இதுதான் சரியான தொடர். இது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஓர் அப்படிங்கிறது பக்கத்தில் எப்பவுமே உயிரெழுத்து வரணும். ஒரு அப்படிங்கிறது பக்கத்தில் உயிர்மெய் எழுத்து வரணும். ஓர் அப்படின்னா உயிரெழுத்து, ஒரு அப்படின்னா உயிர் மெய் வரணும். அதுதான் கரெக்டு. ஒரு ஓருக்கு. பிழை திருத்துக. 2 கூட்டல் ஆண்டு ஈராண்டு. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இதில் பார்த்தோம்னா தெரியும். கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்க, கம்மியர். கப்பலின் முதன்மை உறுப்பு எது? எரா.
பருமல் எனப்படுவது யாது? குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். பாய்மரக் கப்பலில் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் மரப்பிசின். எட்பாடு. பிரித்தெழுதுக. எட்பாடு அப்படின்னா எல் கூட்டல் பாடு. நமனில்லை. பிரித்தெழுதுக. நமன் கூட்டல் இல்லை. நீலம் கூட்டல் வான். சேர்த்தெழுதுக. நீலவான். ஓடை கூட்டல் எல்லாம். ஓடை எல்லாம். ஆற்றுணா. ஆறு கூட்டல் உணா. பொருந்தாத இணையை கண்டறிக. சிலம்பு காலில் அணிவது. குழை காதில் அணிவது. அரைஞான் இடையில் அணிவது. இதெல்லாமே கரெக்டு. சூழி நெற்றியில் அணிவது. இதுதான் தப்பு. அள்ளல் பொருந்தாத இணையை கண்டறிக. இப்போ வெறியி அப்படின்னு இது எல்லாமே பொருள்கள் தான். வெறியி அப்படின்னா அஞ்சி, நந்து, சங்கு, முத்தம், முத்து. இது அள்ளல் அப்படின்னு சேரு அந்த மாதிரி பொருள் வரணும். அப்போது அள்ளல் அள்ளுதல் இதுதான் தப்பு. இதில் தவறான இணை எது? பார்த்தோம்னா பொக்கிஷம், செல்வம், ஜாஸ்தி, மிகுதி, சிங்காரம், அழகு. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்புன்னு வரணும். ஆனால் பரப்புதல்னு வந்திருக்கு. அப்போ தவறான இணை இதுதான். பொருந்தாதவற்றை கண்டறி. கமுகு பாக்கு கூந்தல். நெல் வரகு தாள். கரும்பு ஞானல் கரைட்டு தோகை. சப்பாத்தி கள்ளி தாளை மடல்னு வரணும். இங்கே இலைன்னு இருக்குது. இதுதான் தவறானது. சந்திப்பிழை. கதையை படித்தேன். புலிக்குட்டி என்பதில் உள்ள வழுவை நீக்குக. புலி பரல். மரப்பிழையற்ற தொடர் சிங்கக் குருளை. சொல்லை இணைத்து புது சொல் உருவாக்குக. நெல் நாற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் மோனோலிங்குவல் ஒரு மொழி. கற்றான் என்பதன் வேர்ச்சொல் கல். வேர்ச்சொல் அப்படின்னாலும் எப்படி வரும்? கட்டளை பொருளில் வரும். தந்தான் தா வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். ஓடு அதனுடைய தொழிற்பெயர் ஓடுதல். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. ஓடு அப்படிங்கிறது வினையெச்சம். ஓடி. ஓடி அப்படின்னா பெயரெச்சம். ஓடுதல் அப்படின்னா தொழிற்பெயர். ஓடியவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஒழுக்கம் உயிர். இது 2-3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம உயிர் எழுத்தில் தான் வருது. அப்போ ஆ இ அந்த மாதிரி தான் வரும். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அகரவரிசைப்படி கவை, குர்த்து, கொழுந்தாடை, கைம்பெண். இதுதான் கரெக்டு. இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். அதாவது நாட்டுப்புற பாடல்களின் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வந்தான். தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினை தொடர். மழை காணா பயிர் போல. உவமை கூறும் பொருள் சோகம். குன்றேறி யானை போர் கன்றற்றால். உவமை கூறும் பொருள் பாதுகாப்பு. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். இதுதான் கரெக்டு. இரிகேஷன்னா பாசனம். இதெல்லாமே மாறி மாறி இருக்குது. ஊர்பெயர்களின் மருவு. சைதாப்பேட்டை என்பதன் மருவு சைதை. மயிலாப்பூர் என்பதன் மருவு மயிலை. நிறுத்தக்குறிகள். திருவிக்க மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான நிறுத்தக்குறி தொடரை கண்டறிக. கு ஆண்டாள். எண் 45. காமராஜர் திரு. திருவள்ளுவர். எப்பவுமே அட்ரஸ் எழுதும்போது லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வரும். மற்றது எல்லாத்துக்குமே கமாதான் வரும். தவறான இணையை கண்டறிக. பாம்பு வீட்டுக்குள் புகுந்தது. இது எதிர்காலம். அது தவறு. இறந்த காலம். இன்று வீட்டிற்குள் புகுகிறான். நிகழ்காலம். கரெக்டு. காலையில் பள்ளிக்கு புகுவான்.
எதிர்காலம் கரெக்டு. நேற்று பள்ளிக்கு புகுந்தான் இறந்த காலம் கரெக்டு. அதேமாரி பாம்பு வீட்டுக்குள் புகுந்தது அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் எதிர்காலம் சொல்லியிருக்காங்க, இதுதான் தப்பு. இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது நேற்று வந்தான், இதுதான் கரெக்டு. பொய்கை ஆழ்வார் டேஸ் பாமாலை சூட்டுகிறார். பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? பெண்ணுக்குரிய கடமை யாது? தவறான இணை எது? செல்வி கூட்டல் ஆடினாள். மெய்யீறு மெய்முதல். ஈ கூட்டல் ஈ, சரி, இவ் கூட்டல் இ வி. அப்போ இது மெய்யீறு வராது, இதுதான் தப்பு. கோலாட்டம், இது பாருங்கள் மெய் வந்திருக்கு, அப்போ மெய்யீறு உயிர் முதல். பாலை திணை உயிரீறு ஐ, இல் கூட்டல் ஐ லை, அப்போ இதுவும் கரெக்டு. மண் சரிந்து, இது மெய்யீறு மெய் முதல், இது கரெக்டு. அப்போ தப்பானது செல்வி கூட்டல் ஆடினாள். செல்வி இவ் கூட்டல் இ, அப்போ மெய்யீறு வராது, இதுக்கு என்ன வரும்? உயிரீருன்னு வந்திருக்கும், அப்போ இதுதான் தப்பு. மெய்யீறு மெய்முதல். ஆறு, ஆறு அப்படின்னா வழி நதி. திங்கள் மதி மாதம். ஓடு விரைவாக நடத்தல் கூரையோடு. நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன். இருபொருள் தருக. வரி அரசுக்கு செலுத்துவது வரிசை. வெறிக்கமல் கழனியிலுள் உளுஞர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள் அறிக. மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இந்த கொஷின் ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கூற்று காரணம் சரியா தவறா? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் பாடல்களில் உவமைகளை பயன்படுத்த மாட்டார். இவர் பாடல்களில் அதிக உவமை பயன்படுத்துறதுனால தான் உவமை கவிஞர் சொல்லுவாங்க. அப்போ இது மட்டும் தப்பு. கூற்று 1, 2, 3 சரி, 4 தவறு. ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க. எபிக் லிட்ரேச்சர். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வனவியல். கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்வு செய்க. பசுமண்களம், சுடாத மண்களம். கட்டுரையை படித்தான். ஐ, அப்போ வேற்றுமை தொடர். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கா. பழம் குலை. பழம் அப்படின்னா குலை. எறும்பு சாறை. வாழை தோப்பு. புல் கட்டு. சொல் பொருள். செரு. செரு அப்படின்னா வயல். யானர் புது வருவாய்னு பார்த்துருக்கோம். வித்து அப்படின்னா விதை. வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. இயற்கை வங்கூல் ஆட்ட. வங்கூல் அப்படின்னா காற்று. ஒருமை சொல். இது பழம் அன்று. ஒருமையிலிருந்து என்ன வரணும்? அன்று. இது பழம் அன்று. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.